ஆக்ட்ரஸ் பிரத்யூஷா இவங்களுடைய வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் கடந்து இன்னைக்கு பிரத்யூஷாவுடைய இறப்புக்கான நீதி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. தன்னுடைய மகள் வந்து விஷம் அருந்தி செத்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. பட் அது உண்மை கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது வரைக்குமே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், அதில் தான் வந்து அவள் இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. பிரத்யூஷா அவர்கள் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய காதலன் சித்தார்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தவறை வந்து செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரத்யூஷாவை கூட்டிகிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் இது வந்து வெறும் தீர்ப்பு மட்டும் கிடையாது, ஒரு தாய் அப்புறம் ஒரு தம்பி இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஸோ பிரத்யூஷாவுடைய அம்மா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரத்யூஷா கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசியிருந்தாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய நீதி அப்படிங்கிற மாதிரி வந்து பிரத்யூஷாவுடைய தரப்புலன்னு சொல்லப்படுது. மேலும் அவங்களுடைய ரசிகர்களுமே வந்து இந்த ஒரு தீர்ப்பை வரவேற்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து பிரத்யூஷாவோட அம்மா சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரும்போதெல்லாம் வந்து அதுக்கப்புறமுமே வந்து ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்து பிரத்யூஷா அவர்களுடைய கேஸில் ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நாள் நங்கை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்ட்ரஸ் பிரத்யூஷா இவங்களுடைய வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் கடந்து இன்னைக்கு பிரத்யூஷாவுடைய இறப்புக்கான நீதி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து February 21 நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது February 23, 2002 தான் வந்து பிரத்யூஷா அவர்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இன்னும் 2 நாட்கள் தான் வந்து அவங்களுடைய நினைவு நாளுக்கு வந்து இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் இது வந்து வெறும் தீர்ப்பு மட்டும் கிடையாது, ஒரு தாய் அப்புறம் ஒரு தம்பி இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா பிரத்யூஷா அவங்களுடைய அம்மாவும் சரி, பிரத்யூஷா அவங்களுடைய தம்பியும் சரி கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் தொடர்ந்து போராடி இருக்காங்க. அதாவது நிறைய தோல்விகள் இந்த வழக்கு அப்படிங்கிறது சந்திச்சிருக்கு. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி என் பொண்ணுக்காக, என்னுடைய அக்காக்காக, அவளுடைய இறப்புக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக நாங்கள் போராடுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு 1 இல்லை 2 இல்லை 23 வருஷம் போராடி இன்னைக்கு அவங்களுக்கான நீதி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி February 23, 2022 அன்னைக்கு வந்து பிரத்யூஷா அவர்கள் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய காதலன் சித்தார்த் அவர்கள் வந்து அவரும் கொஞ்சம் விஷம் அருந்திட்டு அண்ட் பிரத்யூஷாவுக்கும் வந்து விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய காதலை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் பிரத்யூஷா அவர்கள் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த சைடு வந்து சித்தார்த் அவர்கள் ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் வந்து லவ்க்கு ஒத்துக்கல, நம்மளால இனிமேல் சேரவே முடியாது, நம்ம வந்து இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரத்யூஷா அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ஒரு முடிவை வந்து எடுக்க வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி சித்தார்த் மட்டும் தப்பிச்சாரு அப்படின்னா வந்து அவர் கொஞ்சமாக தான் குடிச்சிருக்காரு, பிரத்யூஷாக்கு தான் வந்து நிறைய விஷயத்த கொடுத்ததுனால பிரத்யூஷா அவர்கள் இருந்துட்டாங்க, சித்தார்த்துடைய உயிரை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ முக்கியமாக வந்து சித்தார்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தவறை வந்து செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரத்யூஷாவை கூட்டிகிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட்டும் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரத்யூஷாவுடைய அம்மாவுக்கு வந்து ஃபோன் கால் போயிருக்கு, இந்த மாதிரி உங்களுடைய மகள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரத்யூஷாவுடைய அம்மா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரத்யூஷா கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசியிருந்தாங்க. அதாவது ஜெயம் படத்தில், அதாவது ஜெயமுடைய இந்த தெலுங்கு வெர்ஷனில் வந்து பிரத்யூஷா அவர்கள் தான் ஹீரோயினாக வந்து கமிட் ஆயிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசின கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு தான் இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடந்துச்சு. இது வந்து பிரத்யூஷாவுடைய அம்மாவே ஒரு பேட்டியில் வந்து என்ன நடந்துச்சு, அதாவது பிரத்யூஷாவுடைய இறப்புக்கு அப்புறம் ஆரம்பிச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரையும் எவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பிரத்யூஷாவுடைய அம்மாவே வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய மகள் வந்து விஷம் அருந்தி செத்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. பட் அது உண்மை கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரத்யூஷாவை வந்து சித்தார்த் அவர்கள் வந்து கூப்பிட்டு பேசுறதுக்காக காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சித்தார்த் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே அந்த காரில் வந்து ஏறி இருக்காங்க. ஏறி அந்த கார் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பங்களாக்கு வந்து அந்த கார் அப்படிங்கிறது போது அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சித்தார்த்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரத்யூஷா அவர்களை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ செஞ்சுட்டு, அதாவது அவங்க பிரத்யூஷாவுடைய அம்மா சொல்லும் போதே ஒரு மாதிரி உடம்பு நடங்குது. ஏன் அப்படின்னா, அந்த கழுத்து பகுதியிலலாம் வந்து அவ்வளோ அந்த நெகத்துடைய கீறல்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அதாவது பிரத்யூஷாவுடைய கழுத்தை வந்து நெரிச்சிருக்காங்க, நெரிச்சு தான் வந்து விஷத்தை வந்து கொடுத்துருக்காங்க.
அவள் வந்து விஷத்தை குடிக்கல, பிகாஸ் அவள் அந்த அளவுக்கு ஒன்றும் வந்து கோழை கிடையாது, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு. என் பொண்ணு நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். இண்டஸ்ட்ரியில் யார்கிட்ட கேட்டாலுமே வந்து தெரியும், அந்த டைமில் அவள் ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு, போல்டான டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து அவள் எடுப்பா. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை அவள் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அவங்களுடைய கழுத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு பிரத்யூஷாவோட அம்மா வந்து அவங்களுடைய பாடியை மார்ஷரியில் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பிரத்யூஷா அவர்களுடைய கழுத்தில் வந்து கழுத்தை பிடிச்ச அப்படியே ஒரு ஹேண்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, உடம்பு ஃபுல்லாக அவ்வளவு கீறல்கள் இருந்திருக்கு. உடம்பாக இருக்கட்டும், மார்பகத்தில், அவங்களுடைய தொடை, கால் பகுதியில் அந்த அளவுக்கு பயங்கரமான கீறல்கள் வந்து இருந்திருக்கு. மேலும் அவங்கள வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையும் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு விஷயம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரிய வருது. அதாவது அது வரைக்குமே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், அதில் தான் வந்து அவள் இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கேஸே ஃபைல் பண்ணுறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா 2004 வந்து சித்தார்த் அவர்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 5 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆனால் சித்தார்த் அவர்கள் வந்து பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பிரத்யூஷாவுடைய அம்மாவுடைய தரப்புல வந்து தெரிவிக்கப்படுது. பட் அதுக்கப்புறம் விடலை, மறுபடியும் வந்து சித்தார்த் அவர்கள் மேல்முறையீடு செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தண்டனையும் அந்த தண்டனை காலத்தையும் வந்து எதிர்த்து கோர்ட்டில் வந்து அவங்க மேல்முறையீடு வந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது 2011 வந்து ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தண்டனை காலத்தை வந்து 5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு குறைச்சி 50,000 அபராதம் வந்து விதிக்கிறாங்க. ஆனா அதுக்குமே வந்து மறுபடியும் சித்தார்த் அவர்கள் வந்து மேல்முறையீடு செய்றாங்க. அந்த நேரத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா, பிரத்யூஷாவுடைய அம்மாவும் சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து ஒரு அப்பீல் பண்றாங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகள் வந்து கழுத்தை நெரிச்சு இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து ரொம்ப துயரமான ஒரு முறையில தான் வந்து அவளுக்கான இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு, உயிரிழந்திருக்காங்க. அதுக்கும் சரி, இந்த மாதிரி இந்த தண்டனை காலத்தை வந்து குறைச்சு கொடுத்துருந்துருக்காங்க இல்லையா சித்தார்த் அவர்களுக்கும், இதை வந்து எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. ஆனால் போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து பிரத்யூஷா அவர்களுடைய இந்த ஒரு வழக்கை வந்து தள்ளுபடியும் செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமுமே வந்து ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்து பிரத்யூஷா அவர்களுடைய கேஸில் ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஏற்கனவே 5 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தீர்ப்பு தான் வந்து தொடரும். அது மட்டும் கிடையாது, இன்னும் 4 நாட்களில் சித்தார்த் அவர்கள் வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிக்ட் அப்படிங்கிறது வந்து வருது. இது வந்து கிட்டத்தட்ட பிரத்யூஷா அவர்களுடைய கேஸ்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீதி அப்படிங்கிற மாதிரி வந்து பிரத்யூஷாவுடைய தரப்புலவும் சொல்லப்படுது. மேலும் அவங்களுடைய ரசிகர்களுமே வந்து இந்த ஒரு தீர்ப்பை வரவேற்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து பிரத்யூஷோட அம்மா சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரும்போதெல்லாம் வந்து பெயில் வாங்கிட்டு 1 வாரத்தில் 2 வாரத்தில் அவர் வெளியே வந்துடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமுமே மறுபடியும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம், இந்த ஒரு தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.